இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே இதயங்களின் சங்கமமே இறையரசின் மங்களமே. இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே உலகம் கண்ட உதயம் நம்மில் உறவு கொண்ட இதயம் மனங்கள் அன்பில் இணையும் அருள்மறையில் மலர்ந்து நனையும் குறைகள் யாவும் இன்று கரைந்திடுமே மன நிறைவு காண நெஞ்சம் விரைந்திடுமே. குறைகள் யாவும் இன்று கரைந்திடுமே மன நிறைவு காண நெஞ்சம் நிறைந்திடுமே. இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எங்கள் கேடயமாகிய கடவுளே, கண்ணோக்கும் நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும். ஏனெனில் வேற்றிடங்களில் வாழும் 1000 நாள்களினும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். வார்த்தையால் யாரையாவது மனநோகம் செய்திருந்தால், எவர் மீதாவது பொறாமைப்பட்டிருந்தால், யாருடனாவது நாம் பேசாமல் இருக்கிறோம் என்றால், நம்முடைய கோபமான வார்த்தைகளினால் பிறரை காயப்படுத்தி அவமானப்படுத்தி இருந்தால், தீய கெட்ட வார்த்தைகளை பேசி புனிதமான இந்த நாவினை கரைப்படுத்தி இருந்தால், சோம்பேறித்தனமாக இருந்து நம்முடைய கடமைகளை செய்ய தவறி இருந்தால், பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பு இருந்தும் கூட மனமிறங்கி உதவி செய்யாமல் இருந்திருந்தால், மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கற்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்துக்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த உம் வாக்குறுதிகளை பெற்றுக் கொள்வோமா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அவர்கள் வாய் நின்று
என் மந்தையை மீட்பேன். அவை இனி அவர்களுக்கு உணவாகா. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. அந்நாள்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரவேலின் ஆயர்களுக்கு எதிராக இறைவாக்கு உரை. அவர்களுக்கு இறைவாக்கு உரைத்து சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: தாங்களே மேய்த்து கொள்ளும் இஸ்ரவேலின் ஆயர்களுக்கு ஐயோ கேடு! ஆயர்கள் மந்தையை என்றோ மேய்க்க வேண்டும். நீங்கள் கொழுப்பானதை உண்டு ஆட்டு மயிராடையை உடுத்தி மந்தையில் சிறந்ததை அடிக்கிறீர்கள், மந்தையையோ மேய்ப்பதில்லை. நீங்கள் நலிந்தவற்றை திடப்படுத்தவில்லை, பிணியுற்றவற்றிற்கு குணமாக்கவில்லை, காயமுற்றவற்றிற்கு கட்டுப்போடவில்லை, வழி தப்பியவற்றை திரும்பி கூட்டி வரவில்லை, காணாமல் போனவற்றை தேடவில்லை. ஆனால் அவற்றை கொடுமையுடனும் வன்முறையுடனும் நடத்தினீர்கள். ஆயன் இல்லாமையால் அவை அலைந்து திரிந்தன. அப்போது எல்லா காட்டு விலங்குகளுக்கும் அவை இரையாயின. என் ஆடுகள் எல்லா மலைகளிலும் உயர்ந்த குன்றுகளிலும் அலைந்து திரிந்தன. பூவுலகில் எவ்விடத்திலும் என் மந்தை சிதறொன்று போனது. அதை தேடவோ கூட்டிச் சேர்க்கவோ எவரும் இலர். எனவே ஆயர்களே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என் மேல் ஆணை, என் மந்தை கொள்ளையிடப்பட்டது, எல்லா காட்டு விலங்குகளுக்கும் இரையானது. ஏனெனில் அதற்கு ஆயன் இல்லை. என் ஆயர்கள் என் மந்தையை தேடவில்லை. என் மந்தையை அவர்கள் மேய்க்காமல் தாங்களே மேய்த்து கொள்கிறார்கள். எனவே ஆயர்களே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நான் ஆயர்களுக்கு எதிராக இருக்கிறேன். என் மந்தையை அவர்களிடமிருந்து திரும்ப பெற்றுக்கொள்வேன். மந்தை மேய்ப்பினின்று அவர்களை நீக்கிவிடுவேன். எனவே தாங்களே மேய்த்து கொள்ளும் அவர்கள் இனி என் மந்தையை மேய்க்க மாட்டார்கள். அவர்கள் வாய் நின்று என் மந்தையை மீட்பேன். அவை இனி அவர்களுக்கு உணவாகா. எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணிக் காப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மதுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும் புல்வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நேரிகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. Hallelujah, 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 Hallelujah. Hallelujah, Hallelujah.
கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 20. உயிருள்ள இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாள்களை வேலைக்கு அமர்த்த விடியற்காலையில் வெளியே சென்றார். அவர் நாள் ஒன்றுக்கு 1 தெனாரியம் கூலி என வேலையாள்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினார். ஏறக்குறைய காலை 9 மணிக்கு அவர் வெளியே சென்ற பொழுது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதை கண்டார். அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அவர்களும் சென்றார்கள். மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார். ஏறக்குறைய 5 மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதை கண்டார். அவர்களிடம், நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை பார்த்து, எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள் என்றார். மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம், வேலையாள்களை அழைத்து கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலி கொடும் என்றார். எனவே 5 மணி அளவில் வந்தவர்கள் 1 தெனாரியம் வீதம் பெற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களுக்கும் 1 தெனாரியம் வீதம் தான் பெற்றார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொண்ட போது அந்நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து, கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள். பகல் முழுவதும் வேலை பளுவையும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களையும் இணையாக்கி விட்டீரே என்றார்கள். அவரோ அவர்களுள் ஒருவரை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லையே. நீர் என்னிடம் 1 தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம். எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்க கூடாதா? அல்லது நான் நல்லவனாயிருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார். இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் ஜெபம் செய்வோம். நல்ல ஆயனே இறைவா, நீரே மந்தையை தேடிச் சென்று அதனை மேய்க்கின்றீர், பாதுகாக்கின்றீர், பராமரிக்கின்றீர், அவற்றின் தேவைகளை நிறைவு செய்கின்றீர். நாங்களும் கூட உம்முடைய மந்தையின் ஆடுகளாக இருப்பதில் பெருமிதம் கொள்ளுகிறோம். ஏனென்றால் நீர் எங்கள் ஆயன். நீர் நல்ல ஆயனாக இருப்பதினால் எங்கள் வாழ்வில் எந்தவிதமான குறைவுமின்றி நலமோடு வாழ எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர். எல்லா விதமான தேவைகளை நிறைவு செய்கிறீர். முழுமையாக எங்களை பாதுகாத்து நாங்கள் நல்வாழ்வு பெறும் பொருட்டு உம் உயிரையும் கையளிக்க நீர் தயாராக இருக்கிறீர். ஆண்டவரே, உன்னதமான இந்த நல்வாழ்விற்காக நன்றி சொல்லி இந்த நாளில் நீர் தருகின்ற வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கின்ற நல்ல மனதை எங்களுக்கு தரும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆமென். அவர்கள் வாயினின்று என் மந்தையை மீட்பேன், அவை இனி அவர்களுக்கு ஒருபோதும் உணவாகா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இஸ்ராயல் மக்களினுடைய ஆயர்களின் மனநிலை எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்பதையே இன்றைய முதல் வாசகம் எடுத்து சொல்லுகிறது. அவர்கள் மந்தையை மேய்ப்பதில்லை, கொழுத்ததை உண்கிறார்கள், ஆட்டு மயிராடையை உடுத்திக் கொள்ளுகிறார்கள், மந்தையில் சிறந்ததை அடித்து கொழுத்ததை அவர்கள் உண்கிறார்கள். எனவே அந்த ஆயர்களுக்கு ஐயோ கேடு என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. அதாவது தங்களுடைய நலனில் அதிகமான அக்கறை காட்டுகின்ற ஆயன்களாக, தலைவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். இறை மக்களின் மீது கவலையற்றவர்களாக, அவர்களுடைய தேவைகளை ஒருபோதும் நிறைவு செய்யாதவர்களாகவே இவர்கள் இருக்கிறார்கள். எனவே இவர்களுக்கு ஐயோ கேடு. இறைவார்த்தை இன்னும் ஆழப்பட எடுத்து சொல்லுகிறது. அவர்கள் மந்தையை மேய்ப்பதில்லை, நலிந்தவற்றை திடப்படுத்துவதில்லை, பிணியுற்றவற்றிற்கு அவர்கள் திடப்படுத்துவதில்லை, காயப்பட்டவற்றுக்கு அவர்கள் கட்டுப்போடுவதில்லை, வழி தவறி போகின்ற ஆடுகளை திரும்பி கூட்டிச் சேர்ப்பதில்லை, காணாமல் போவற்றை இவர்கள் தேடுவதில்லை, அவற்றை கொடுமையுடனும் வன்முறையுடனும் நடத்துகின்றார்கள். ஆயனில்லாத ஆடுகளாக அவர்கள் அலைந்து திரிந்து இந்த மந்தையை விட்டே சிதறடிக்கப்படுகிறார்கள், இந்த மந்தையை விட்டே ஓடிவிடுகிறார்கள். காட்டு விலங்குகளுக்கெல்லாம் அவைகள் இரையாகி விடுகின்றன. உயர்ந்த இடங்களில் அவை அலைந்து திரிகின்றன. சிதறுண்டு போகின்ற இந்த ஆடுகளை கூட்டி சேர்ப்பதற்கான சரியான ஆயன்களோ தலைவர்களோ இல்லாத காரணத்தினால் என் மந்தையை நானே மீண்டும் மீட்டுக் கொள்வேன், என் மந்தையை நானே மீண்டும் பாதுகாப்பேன், என் மந்தைகளினுடைய தேவைகளை நான் நிறைவு செய்வேன் என்கிறார் ஆண்டவர். அன்பு உள்ளங்களே, 10 வருடங்களுக்கு முன்பாக பெந்தகோஸ்து சபைகள் அதிகமாக தமிழகத்தில் பரவிக்கொண்டே இருந்தது. அங்குமிங்குமாக காளான்களைப் போல, புற்றீசல்கள் போல இந்த சபைகள் அதிகமாக உருவாகி கொண்டிருந்தது. அவற்றின் மீது கொள்ளுகின்ற மோகமும் இன்னும் அதிகமாகவே இருந்தது. பெந்தகோஸ்து சபையை சார்ந்த கிறிஸ்தவர்கள் நன்றாக ஜெபிக்கிறார்கள், இறை வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள், வாசிக்கிறார்கள், ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். முழுக்கு ஞானஸ்தானத்தில் அவர்கள் கடவுளுடைய மீட்பின் பிள்ளைகளாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய திருச்சபையில்தான் கிறிஸ்து உண்மையாகவே இருக்கிறார் என்று சொல்லி மக்கள் நிறைய பேர் கத்தோலிக்க கிறிஸ்தவத்தை விட்டு பிற சபைகளுக்கு சென்ற கதையை நாம் நிச்சயம் கண்கூடாக பார்த்தோம். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால், அந்த இடத்திற்கு போனால் அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது. ஆனால் கத்தோலிக்க திருச்சபையில் அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடப்பதில்லை, அதிசயங்கள் நடப்பதில்லை, ஜெப ஆவி கூட்டங்கள் நடப்பதில்லை என்று சொல்லி தங்களை தாங்களே வெறுத்து கொண்டு கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து விலகிச் சென்றவர்கள் அதிகம் பேர், அன்பிற்குரியவர்களே. ஆனால் 10 ஆண்டுகளுக்கு பிறகு நிலைமை முற்றிலுமாக மாறி இருக்கிறது. கத்தோலிக்க திரு அவையில் இந்த விழிப்புணர்வு வந்தவுடனே மக்கள் மத்தியில் உண்மையான கிறிஸ்தவம் எங்கிருக்கிறது, உண்மையான ஆழமான விசுவாசம் எது, கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாசத்தினுடைய நம்பிக்கை எந்த அளவிற்கு மக்களுடைய மனங்களில் ஊன்றி இருக்கிறது என்பதை தற்பொழுது எல்லோரும் உணரத் தொடங்கி இருக்கிறார்கள். குருவானவர்களும் கூட ஒரு காலகட்டத்தில் தங்களுடைய மந்தையை இழந்தார்கள், திருச்சபையை விட்டு பல பேர் வெளியே சென்றார்கள். ஆனால் தற்பொழுது நடப்பது என்னவோ, மீண்டுமாய் அவர்கள் எல்லோரையும் கூட்டி சேர்க்கின்ற முயற்சியில் குருவானவர்கள், இளம் குருவானவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள்.
ஆம், நன்றாக ஜெபிப்பது, இறை வார்த்தையை வாசிப்பது, ஆவியினுடைய வல்லமையையும் முக்கியத்துவத்தையும் மக்களுக்கு எடுத்து போதிப்பது என்று கத்தோலிக்க திரு அவை இன்றைக்கு எழுச்சி பெற்றிருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் விக்கிர ஆராதனை, சிலைகளை வைத்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வழிபடுகிறார்கள் என்று சொல்லி குற்றம் சாட்டி ஆடுகளை திருடுகின்ற ஓநாய்களாக அந்த காலகட்டம் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஆனால் நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இன்றைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாசத்தினுடைய ஆழம் என்ன, அர்த்தம் என்ன என்பதை எல்லா கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் சிலைகளை வழிபடுவதில்லை, அந்த சிலைகளின் வழியாக அல்லது நம்முடைய ஆலயங்கள் இருக்கின்ற சுரூபங்களின் வழியாக நம்முடைய ஊனக்கண்களினால் நோக்கும் தோறும் அவற்றினுடைய புனிதத்தையும் மகத்துவத்தையும் தியானிக்கக்கூடிய வல்லமையை நாம் பெறுகிறோம் என்கிற உண்மையை இன்றைக்கு நம்முடைய கத்தோலிக்க திரு அவை உணர்ந்திருக்கிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, நல்ல ஆயன்களாக இருந்து குருவானவர்கள் இறை மக்களை வழிநடத்துவது இன்றைக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக அமைந்திருக்கிறது. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை, என் வாழ்நாளெல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும், நானும் என் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் என்று இன்றைக்கு பதிலுரை பாடல் அழகாக சொல்லுகிறது. அப்படியானால் கடவுளுடைய இல்லத்திற்கு வருகின்ற ஒவ்வொருவரும் நெடுநாள் வாழக்கூடிய இறை ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இன்றைய நற்செய்தியில் நிலக்கிழார் ஒருவர் இருக்கிறார். ஒரு தெனாரியம் கூலிக்கு அவர் ஒத்துக்கொண்டு பணியாளர்களை வேலைக்கு அமர்த்துகின்றார். திராட்சை தோட்டத்தில் போய் வேலை செய்யறாங்க. காலை 9 மணிக்கு சில பேர் வராங்க, 12 மணிக்கு சில பேர் வராங்க, 3 மணிக்கு சில பேர், 5 மணிக்கும் சில பேர் வருகிறார். மாலை 5 மணி வரை மக்கள் கூட்டம் வந்து கொண்டே இருக்கிறது வேலைக்காக. இந்த சூழ்நிலையில் தான் அன்பிற்குரியவர்களே, இந்த இடத்தில் அந்த நிலக்கிழார் ஒரு நீதிமானாக இருக்கிறாரா, நேர்மையாளராக இருக்கிறாரா, எல்லோரையும் சரிசமமாக நடத்துகிறாரா என்கிற கேள்வி நமக்குள் எழும். ஆனால் இறைவார்த்தை தெளிவுபட எடுத்து சொல்கிறது. பணியாளர்களை பார்த்து அந்த நிலக்கிழார் கேட்கிறார், அன்பானவர்களே, நான் உங்களிடத்தில் ஒரு தெனாரியத்திற்கு கூலி கொடுப்பதாக ஒத்துக்கொள்ளவில்லையா? நீங்களும் அவற்றை ஏற்றுக்கொண்டுதானே பணி செய்தீர்கள். நான் நல்லவனாக இருப்பது உங்களுக்கு பொறாமையா? உங்களுக்கு என்ன கொடுத்தேனோ அதே போன்றே அடுத்தவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பது என் விருப்பம். என் விருப்பப்படி நான் செயல்படக்கூடாதா என்று கேட்கிற ஆண்டவர், அன்பிற்குரியவர்களை, இந்த இடத்தில் தன்னைத்தானே முழுமையான நீதிபதியாக, நேர்மையாளராக நிலைநிறுத்துகின்ற இறைவார்த்தையாகவே இந்த இறைவார்த்தை பகுதியானது அமைந்திருக்கிறது. அதாவது ஒவ்வொருவருமே இந்த உலகத்தில் கஷ்டப்படுகிறவர்களாக, துன்பத்தில் இருப்பவர்களாக, வறுமையில் இருப்பவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவரே அவர்கள் எல்லோருக்கும் படி அளக்கிறவராக இருக்கிறார். எனவே அவருடைய பார்வையில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்றில்லை, எல்லோரையும் சரிசமமாக ஆண்டவர் நடத்துவதனால் அந்த இரவு எவரும் பட்டினியாக போய் படுக்க கூடாது என்பதுதான் கடவுளுடைய நோக்கமாக இருந்தது. எனவே தன்னிடம் இருப்பதை சரிசமமாக பகிர்ந்து கொடுத்து எல்லோருக்கும் தேவையானதை முழுமையாக நிறைவாக தருகின்ற இறை மகனாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இந்த உண்மையை வெளிப்படுத்துகின்ற இறை வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். ஆண்டவரே நல்லாயன், அந்த நல்லாயன் நம்மை பாதுகாக்கின்றார், வழி நடத்துகின்றார், நமக்கு நல்வாழ்வு கொடுக்கிறார் என்கிற உணர்வோடு இந்த நாளில் இறை ஆசிரை பெற பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன். தந்தோ கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே, கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கையா தந்தார் நீதானே. நாங்கள் தந்த காணிக்கையெல்லாம்
இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உன் அன்பு மாறாது. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடம், தண்ணீரை என்பார் தான் கண்ட ஜீவன பரவனின் பாதம். நீரை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடம், தண்ணீரை என்பார் தான் கண்ட ஜீவன பரவனின் பாதம். என்னாதமே என் இதயம் பண்ணாகுமே, என்னாலுமே அவர் அன்பு என் மீதிலே. தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடம், தண்ணீரை என்பார் தான் கண்ட ஜீவனம் பரமனின் பாதம். என் நாயனே உன் பாதையில் என்னாலும் நான் பாடும் சங்கீதமே, உன்னோடு நான் ஒன்றாகிட, உயிரோடு உயிர் சேர்ந்து உறவாகிட. என்றமும் பாடுது கண்களும் தேடுது, தஞ்சம் என்றவரையே என்னுள்ளம் நாடுது. நெஞ்சமும் பாடுது கண்களும் தேடுது, தஞ்சம் என்றவரையே என்னுள்ளம் நாடுது. என்கிற தேவன் ஏற்றிய தீபமை பாமரன் பாடும், தண்ணீரை என்பால் தான் கண்ட ஜீவன பரமனி பாதம். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே என்கிறார் ஆண்டவர். இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, வருளடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. விண்ணகப் பேரின்பத்தில் ஆண்டவரோடு சரிசமமாய் என்றென்றும் மகிழ்ந்திருக்க சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையலையே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும், செங்கையலையே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம்.
ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.